Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா KTM ஓட மோட்டோகிராஸ் பைக்ஸ் அப்புறம் எண்டூரோ பைக் பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், KTM ரீசெண்டா அவங்களோட பிக் பைக்ஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 மாடல்ஸ் வந்து இந்தியால அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல 4 மாடல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பார்ட் 1 வீடியோல. பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த பார்ட் 2 வீடியோல நம்ம மீதி இருக்க 6 பைக் மாடல்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கைஸ், KTM என்னதான் பிக் பைக்ஸ் ரேஞ்ச் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் அவங்க நிறைய மோட்டோகிராஸ் பைக்ஸும் எண்டூரோ பைக்ஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள இப்போ நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா KTM 350 EXC F6 days. இந்த பைக் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 12.96 lakh எக்ஸ்ஷோரூம் பேசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 349.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ட்ரை வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 107 kg வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 963 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 8.5 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லு அப்படின்னீங்கன்னா இந்த KTM 350 EXC F6 days பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 347 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம அடுத்த மாடல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா KTM ஓட 450 SXF பற்றி தான். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 10.25 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 449.9cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா 102.6 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 958 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7.2 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 343 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம தேர்ட் பைக்கான KTM ஓட 250 SXF மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தலாம். இந்த பைக்கோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 9.58 lakh எக்ஸ்ஷோரூம் பேசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பைக்கோட கீ ஹைலைட்ஸ் நம்ம பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 249.9cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா 101 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 958 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7.2 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த KTM 250 SXF பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 343 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா KTM ஓட 85 SX மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 6.69 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்துலாம். இதில் உங்களுக்கு 84.9cc சிங்கிள் சிலிண்டர் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா 67 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 865 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.2 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த KTM 85 SX மாடலோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 336 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா KTM ஓட 65 SX மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 5.47 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தலாம். இதில் உங்களுக்கு 64.9cc சிங்கிள் சிலிண்டர் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா 53.5 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 730 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.2 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 336 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோட லாஸ்ட் பைக் 6th பைக் அதாவது KTM ஓட 50 SX மாடல் தான். இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 4.75 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த KTM 50 SX பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49.9cc சிங்கிள் சிலிண்டர் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ட்ரை வெயிட் பார்த்தீங்கன்னா 42.5 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 653 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.3 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த KTM 50 SX மாடலோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 233 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் பவன். பை.